ஆண்டாள் திருவடியிலே சரணம், தீபத் திருவடியிலே சரணம், கண்ணன் திருவடியிலே சரணம். திருப்பாவை பாடல் 11. இன்றைய சிந்தனை. பாவை நோன்பு என்பது மனதை பக்குவப்படுத்த கடைபிடிக்க வேண்டிய விரதம். மனதை உணர்ச்சி நிலையில் தமோகுணம், முயற்சி நிலை ரஜோகுணம், அறிவு நிலை சாத்விகுணம், இது மூன்றிலிருந்து விடுவித்து மிக உயர்ந்த உணர்வு நிலை, அதுவும் இறை உணர்வு நிலை, மெய்யுணர்வு நிலை, அந்த நிலைக்கு கொண்டு போவதற்கு கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விரதம் பாவை நோன்பு. வேதத்தின் வித்து திருப்பாவைன்னு ராமானுஜர் சொல்றாரு. அப்ப வேதத்தின் வித்து அப்படின்னா ஒவ்வொரு பாடலையும் அப்படி மனிதனுடைய மனதை பண்படுத்தக்கூடிய மிக உயர்ந்த தத்துவ நெறி மட்டும் இல்லை, ஆன்மீக சிந்தனை மட்டும் இல்லை, உணர்வாகவே மனம் மாறி நிற்பதற்கான உபாயத்தையும் சின்ன சின்ன டிப்ஸை கூட அழகாக சொல்லப்படுவதுதான் இந்த பாடலுடைய சிறப்புகள். இன்னைக்கும் அப்படி ஒரு பாடல், இந்த பாடல்ல சொல்லப்படுகின்ற ஒரு மிக நுட்பமான ஒரு உணர்வு. இப்படிப்பட்ட சின்ன சின்ன இந்த நுட்பமான உணர்வுகள் மூலமாக இறை உணர்வை ஒவ்வொரு உயிரும் அடையணும் அப்படிங்கிறது தான் தாயாருடைய சிந்தனை. தான் அடைந்த உணர்வை ஒவ்வொரு உயிரும் அடையணுன்றதுக்காக ஒவ்வொரு உயிரையும் எழுப்புவதாகத்தான் ஒவ்வொரு பாடலும் இருக்கும். அதனால ஒவ்வொரு பாடலும் எம்பாவாய் அப்படின்னு முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11வது பாடல். பாடலை முதல்ல சொல்லிடலாம். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரழிய சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே ஓதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்தனின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏதோர் என்பாவாய். இந்த கடைசி வரிதான் இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த அஸ்திவாரம். மறுபடியும் இந்த பாவை நோன்புடைய வரிசையை பார்த்தோம்னா தான் இந்த பாடலுடைய அவசியம் என்னன்றது ரொம்ப சிறப்பாக புரியும். மேலோட்டம் பார்த்தோம்னா ஒரு தலைமகன், கோவலர் ஒரு தலைமகன், அவனுக்கு வினைத்திற்பம் எத்தனையான கன்றுகளோட உடைய கறவைகளுடைய பல கணங்கள், பசுமாடுகள், எருமை மாடுகள், இப்படி பல கணங்களுடைய எல்லாமே கன்றுகளோட இருக்கு. அவனுடைய பாலை கறந்து முடிக்கிறான் அப்படின்னா அப்ப எப்படி கறக்கணும், எவ்வளவு வேகமா கறக்கணும் அப்படிங்கிற வினைத்திற்பம் உடையவன் அவன். செற்றாரை சென்று செருகச் செய்யும் என்பது மனத்திற்பம் உடையவன். ஒரு பகைவனை வெல்லணும் அப்படின்னா அதுக்கு தேவை மனத்திற்பம். அப்ப வினைத்திற்பமும் உடையவன், மனத்திற்பமும் உடையவன், மனத்தெளிவும் உடையவன், குற்றம் ஒன்றில்லாத கோவலன். இல்லறத்தினுடைய கடைசி அதிகாரம் வள்ளுவர் புகழ்னு சொல்லியிருக்காரு. அப்ப உண்மையான இல்லறத்தினுடைய இறுதியான உயர்ந்த நிலை எதுனா புகழ். அந்த புகழுக்கு ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக என்ன தேவைன்னா 3. செய்கின்ற செயலை சுத்தமா செய்யணும், எவ்வளவு இருந்தாலும் கலங்காம செய்யணும், அது வினைத்திற்பம், அது முதல் வரி. மனத்திற்பம், எவ்வளவு பகை வந்தாலும் அந்த பகையை தாங்கி நிற்கணும்னா அதுக்கு தேவை மன வலிமை, மன தெளிவு. இது 3ம் உடைய ஒரு தலைவன், ஒரு கோவலன். அவனுடைய துணைவி பொற்கொடி. அவன் எப்படி இருக்கு அப்படின்னா பெண்ணிற்கே மிக அதிகமான எழிலை உடையவள், பெண்மைக்கே செல்வம் உடையவள், செல்வ பெண்டாட்டினி. பெண்டாட்டினா பெண்மை, செல்வ பெண்டாட்டினா பெண்மைகளுக்கெல்லாம் மிக உயர்ந்த செல்வ வளமுடைய பெண்மை. அப்படின்னா அழகுக்கு அழகு சேர்க்கும் பெண்மை. ஒரு பெண்மைக்கு எது அழகோ அந்த அழகு இன்னும் அதிகமாக அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பெண்மையாகும். ஒரு பெண்மைக்கு அழகு என்ன அப்படின்னா 3. 1 இடை கொடி போல இருக்கணும், ஒரு கொடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. மார்பு விரிந்து நல்ல மார்பு இருக்கணுமா. அது எப்படி இருக்குன்னா புற்றிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடும் போது விரிந்து நிற்கும் பாருங்க தலை, அப்ப அதனுடைய வாயோட சேர்ந்த ஒரு மார்பு. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட அழகான மார்பு உடையவள் புற்றரவு அல்குள் புனமையில், காட்டில் இருக்கக்கூடிய மயில் போல அழகானவள். அப்போ ஒரு பெண்மைக்கு தேவையான எல்லா அழகும் மிக அதிகமாக வனப்போட உடையக்கூடிய ஒரு தலைவி. தலைவன் வினைத்திற்பம், மனத்திற்பம், மனத்தெளிவுடைய புகழினுடைய உச்சம் என்ன வேணுமோ அவற்றையெல்லாம் பெற்றவன். தலைவி ஒரு பெண்மைக்கு தேவையான, ஒரு இல்லறத்து அரசிக்கு தேவையான பெண்மையினுடைய அழகுக்கெல்லாம் அழகு சேர்க்கக்கூடியவன். இடையோ கொடி,
மார்போ புற்றறுவல்கள் அவளோ புனமையில். இப்ப இவர்களுக்கு இடையே கிடைக்கக்கூடிய சிற்றின்பம் 5 புலன்களுக்கும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய மிக உச்சகட்டமான ஒரு இன்பம் சிற்றின்பத்தினுடைய காமத்தின் இன்பம். அப்படிப்பட்ட இன்பத்தை மிகப்பெரிய இன்பமாக ரசித்து அதிலேயே உறங்கிக் கொண்டிருக்கிறையே, இந்த இன்பத்தை விட இன்னொரு இன்பம் இருக்கு. சிற்றின்பத்துல உடலுக்கு இன்பம் அதிகம், உயிருக்கு கொஞ்சம் இன்பம். அப்ப பேரின்பத்துல இவற்றை கடந்து உயிருக்கு அதிகமான இன்பம், உடலுக்கும் இன்பம் உண்டு. அப்ப இந்த உயிர் இறைவனோடு ஒன்றுகின்ற, இறைவனை ரசித்து அனுபவிக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையில் கிடைக்கக்கூடிய இன்பம் பேரின்பம். ஒரு தலைமகன் தலைவியோட கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் சிற்றின்பம். அது உணர்ச்சி நிலையில் பெறுவது. அப்ப உணர்ச்சி நிலையில் கிடைக்கக்கூடிய இந்த இன்பத்தையே மிகப்பெரிய இன்பம் நினைச்சு நீ இதுக்குள்ளேயே மயங்கி கிடைக்கிறையே, பேரின்பத்தை நீ ஒரு தடவை அனுபவிச்சு பார்க்கணும். இந்த உயிருக்கு உண்மையான இன்பம் உணர்வினால் கிடைக்கக்கூடிய பேரின்பம். அந்த பேரின்பத்திற்கு நீ வெளியே வா. இது ஒரு பெரிய இன்பமா? இந்த இன்பத்திலேயே மயங்கி நாங்க வெளியில பேரின்பத்தை தேடுவதற்காக ஒரு கூட்டமாக ஒன்று சுத்தி இருக்கவங்களா வந்திருக்காங்க. அந்த நாராயணனே கண்ணனாக அவதரித்து இங்க வந்திருக்கிறான். அந்த நாராயணனை நினைந்து உணர்வு நிலையில் அவனோடு ஒன்றும் போது கிடைக்கக்கூடிய பேரின்பத்திற்காக செய்கின்ற பாவை நோன்புடைய முயற்சி என்ன அப்படின்னா, அவனை நினைத்து வாயினால பாடுது. அப்படித்தானே எல்லாரும் வந்திருக்காங்க. உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து உன் சுற்றத்தில் இருக்கக்கூடிய தொழில்மார்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட இந்த சிற்றின்பத்தை நீ இன்னைக்கு அனுபவிக்கலாம், இவற்றையெல்லாம் கடந்து பேரின்பத்திற்காக அவங்கள தயாராயிட்டாங்க. கண்ணனோடு இணைந்து அவனோடு உணர்வு நிலையில் ஒன்றி இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு பெறக்கூடிய மிக உயர்ந்த ஞானமான அந்த பேரின்பத்தை, சிற்றின்பத்தை அடைந்தவர்களுக்கு அது புரிவது ஈஸியா. ஒரு ஏரி கோழி பிடிக்காதவன் வான ஏறி வைகுந்தம் போக முடியுமா அப்படின்னா, இல்லறத்தினுடைய இன்பத்தை அனுபவிப்பவனுக்குத்தான் பேரின்பம் ரொம்ப எளிமையா கிடைக்கும். இதான் பாவை நோன்புடைய தாயார் சொல்லுகின்ற சூட்சுமம். அதனால்தான் நம்முடைய கடவுள்கள் எல்லாமே கணவன் மனைவியாக. இல்லறத்தில் கிடைக்கக்கூடிய சிற்றின்பம் தவறல்ல, நெறிப்படுத்தப்பட்ட அளவான உடலுக்கு தேவையான இன்பம். ஆனா என்ன அப்படின்னா, இன்பமாக ஆரம்பித்து சமைத்த துன்பமாக விட முடியும். உடலுக்கு இன்பம் அதிகம், உயிருக்கு கம்மி. ஆனா பேரின்பம் மாறியது. உயிருக்கு அதிகமான இன்பம், உடலுக்கு குறையும். இது ஆரம்பிக்கும் போது விரதம் துன்பமாக இருக்கும். ஆனா நீடித்து நிலையான முரண்படாத மாறுபடாத பேர் இன்பத்தை தரக்கூடியது உயிருக்கு தேவையானது. அப்ப அதற்காக முயற்சி செய்யக்கூடிய பாவை நோன்பை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சிற்றின்பத்தில் உறங்கி கிடக்கிறாயே, இது நியாயமா? ஒவ்வொரு உயிரும் நீ அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்பங்களிலும் உயர்ந்தது காமத்தினால் வரக்கூடிய சிற்றின்பம் தான். எல்லோரும் சொல்லுவார், ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறும். அது உணர்ச்சி. உணர்வு என்ன பண்ணும் அப்படின்னா, இறைநிலையோடு உணர்வோடு நின்றி அவனோடு ஒடுங்கி 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 நீடித்து நிலையான பேரின்பத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணணும். இந்த இன்பத்தை பெருசா நினைச்சு எற்றுக்கு உறங்குவாய், எற்றுக்கு உறங்கும் பொருள். இந்த இன்பத்தை நீ பெருசா நினைச்சு இதுக்குள்ளேயே உறங்கி கிடக்கிறாயே, இதை விட்டு மீண்டு வா. நாங்கள் இவ்வளவு பேர் முகில்வண்ணன் பேர் பாடி முயற்சி பண்றோம். நீ சின்ன சினுங்க கூட இல்லை, பேச கூட இல்லை. ஆனா பெண்மைக்கெல்லாம் மிக அழகு சேர்க்கும் பெண்மை உடையவள் தான். இருந்தாலும் இல்லறத்துக்கு இது சிறந்தது. இப்படிப்பட்ட இல்லறத்துக்கு ஒருபடி மேல போய் அந்த உண்மையான பேரின்பத்தை அடைவதற்கு பாவை நோன்பு தான் துணை செய்யும். இப்ப இந்த பாவை நோன்புடைய தாயார் அடுக்கி இருக்க விதத்தை பார்த்தீங்கன்னா, முதல் பாடல்ல பாவை நோன்பு மதி நலத்தை கொடுக்கும். 2வது பாடல்ல பாவை நோன்பு எவ்வாறு இருக்கணும், அது உடல் மொழி மனத்தால் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறி. யோக சூத்திரத்துல கூட 2வது பாடலே சொல்றாரு. யோகாங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறி. யோகா அப்படின்னாலே அது அனுஷ்டானம். அது 2வது பாடல்ல. 3வது பாடல்ல இப்படிப்பட்ட இந்த அறத்தின் வழியாக உணர்வின் வழியாக ஈட்டுகின்ற செல்வம் தான் நிறைவான செல்வம். அதனால்தான் காமத்தை பற்றி வள்ளுவர் பாடும்போது கூட அறத்தை சொல்லி அறத்தின் வழியாக பொருளை ஈட்டி அதன் வழியாக காமத்தையும் அடையவர்கள் அந்த காமத்தையும் கடந்து பேரின்பத்தை கண்டிப்பாக அடைவார்களாம்.
அப்போ அறத்தின் வழியாக பொருள் ஈட்டுபவர்கள், உணர்வின் வழியாக இந்த இறை உணர்வை அனுபவர்களுக்கு நீடித்த நிலையான நிறைந்த செல்வம் கிடைக்கும். 3வது பாடல். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் வாழ வைப்பதற்கான வழிமுறையை தருவது இப்படிப்பட்ட விரதங்கள். 4வது பாடல். 5வது பாடல், விரதம் எப்படி இருக்கணும்? வாயினால உச்சரிக்கணும், மனதால அவனை எப்பவுமே நினைச்சிட்டே இருக்கணும். வேண்டுதல் என்பது சதா அவனை நினைத்து அவனாகவே மாறுதல். தாயார் இங்கே தன்னை ஒரு ஆயப்பெண்ணாக நினைத்து கண்ணனுடைய அந்த குலமாகவே தன்னை பாவித்து அப்படியே மாறினாங்க. அதான் பக்தியினுடைய வேண்டுதல், மனத்தில் அப்படியாகவே மாறுதல். 6வது பாடல், அப்படி வாயில சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன? அறிவோம். 7வது பாடல், அப்படி அறிவோங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லலன்னா இந்த மனம் குணவயப்பட்டு, தமோகுணம் ரஜோகுணம் சாத்விக குணவயப்பட்டு இருக்குமே, அப்போ உனக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கு தேவையானது ஓசை. 8வது பாடல், அவனை நோக்கி நீ என்னதான் சாத்விக குணத்தோடு அறிவு சார்ந்து இறைநிலையை நீ சிந்திச்சிருந்தா கூட அவனை நோக்கி நாம சென்றாலேயே அவன் நம்மை நோக்கி வரமாட்டான். இறையை நோக்கி தான் உயிர்கள் போகணும். இறையை நோக்கி தான் உயிர்கள் போகணும். ஒரு தாய் தன்னுடைய இடுப்புல ஒரு குழந்தை, கையில ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு ரோடு கிடக்குறாங்க. திடீர்னு கையில் இருக்க குழந்தை அப்படி விலக்கி ஓடும்போது, ரோட்ல ஒரு வண்டி வரும்போது இந்த குழந்தை பதறதோட தாய் தான் அதிகம் பதறுவா. இப்ப இந்த குழந்தை ஓடி வந்து இந்த தாயுடைய கையை பிடிச்சா தாய் ஓடி போய் குழந்தையை பிடிப்பாங்க பாருங்க. அப்படிதான் இறைநிலையும் நாம் அவனை நோக்கி நகர்ந்தால் அவன் நம்மை நோக்கி நகர்வான். அதுதான் கீழ்வானம் இல்லென்று என்கின்ற அந்த 8வது பாடல். 9வது பாடல், உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பொருள் செல்வத்தால மயங்கி உண்மையான இறை உணர்வை பெறுவதற்கு நீங்க தவறிட்டீங்களோ? இது 9வது பாடல். 10வது பாடல், மயக்கம். சொர்க்கத்துல போய் தூங்குவது போல ஒரு மயக்கம், கிடைக்காதது கிடைச்சது போல ஒரு மயக்கம், மனமயக்கம். சொர்க்கத்துல போய் நீடித்து நிலையாக இன்பமாக நீங்க தூங்கலாம், தப்பில்லை. அந்த தூக்கத்துக்கு தேவையான, அந்த நிலையான இன்பத்துக்கு தேவையான சொர்க்கத்தை கொடுப்பது கூட நாராயணன் மீது நாம நிற்கக்கூடிய விரதத்தால பெறக்கூடியது. நீ எதுவுமே செய்யாம அது கிடைச்சது போல தூங்குறியே, எக்ஸாமே எழுதாம நான் மட்டும் எழுதுனா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இது 10வது பாடல். 11வது பாடல், சிற்றின்பத்தால் திளைத்து அதுவே பெரிய மகிழ்ச்சி நினைத்து மயங்கக்கூடிய இந்த மனிதர்களை எழுப்பி, சிற்றின்பம் இன்பம்தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா சிற்றின்பத்தை அனுபவிப்பவர்களுக்குத்தான் பேரின்பத்தினுடைய அருமை தெரியும். அதனால இந்த சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்தை தரக்கூடிய இறை உணர்வை நமக்குள்ள வளர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப சிற்றின்பத்தை தரக்கூடியது இல்லறம். அறத்தின் வழியாக வாழும்போது ஒவ்வொரு மனிதனும் பண்படுத்தக்கூடிய மிக உயர்ந்த அறம் இல்லறம். வள்ளுவர் அறத்தை 2ஆ பிரிச்சு இல்லறத்தை தான் முதல்ல அடிச்சார், பிறகுதான் துறவரம். அப்ப இல்லறத்தில் கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த இன்பம் எதுனா ஐம்புலன் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய புணர்ச்சி என்கின்ற இன்பம். அந்த இன்பத்தில் மயங்கி கிடக்கக்கூடிய மனதை மீட்டு இதுக்கு மேல ஒரு இன்பம் இருக்கு வாங்க அப்படின்னு தாயார் அழைக்கக்கூடிய இந்த பாடல் சிற்றின்பத்தால் மயங்கி கிடக்கும் உயிரை மீட்டு பேரின்பத்தை நோக்கி அழைப்பது. அப்படி பேரின்பம் அதிகமாக அதிகமாக சிற்றின்பத்தினுடைய அளவு குறைய தெரியாது, இது மிக மிக இது காணாம போயிடுமா. அப்படிப்பட்ட பேரின்பத்திற்காக முயற்சி செய்வதை விட்டுட்டு சிற்றின்பத்தை நினைத்து மனமே நீ கலங்கி கிடக்கிறாயே, இது அந்த தாயாருடைய இந்த பாடல். எத்தனை மிகப்பெரிய வேதத்தின் வித்துங்கிறத நீங்க உங்க மனதால் ஆய்ந்து பாருங்க. அப்போ சிற்றின்பம் பேரின்பத்திற்கான ஆரம்ப நிலை. சிற்றின்பத்தில் இருப்பவர்கள் பேரின்பத்தை அடைவது எளியது. உணர்ச்சி நிலையிலிருந்து மீண்டு உணர்வு நிலைக்கு அழைத்து செல்வது எதுனா இறை உணர்வுக்கு தேவையான அந்த சிந்தனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தல், அதுதான் பாவை நோன்பு. அதை தான் இங்க தாயார் சொல்றாங்க. இல்லறத்தினுடைய உச்சகட்டமான புகழை பெறுவதற்கான எல்லா தகுதியும் உடைய ஒரு ஆடவனும், அப்படிப்பட்ட பெண்மையினுடைய சிறப்புகளை எல்லாம் அழகையெல்லாம் கொண்ட ஒரு தலைவியும் இருவரும் இணைந்து பெறுகின்ற இந்த சிற்றின்பத்தை விட உங்கள் வாசலில் வந்து பேரின்பத்திற்காக முயற்சி செய்வதனுடைய குரல் காதில் விழுந்ததுன்னா இப்ப நீங்க இந்த உணர்ச்சி நிலையிலிருந்து மீண்டு இறைநிலையோடு ஒன்றுகின்ற உணர்வு நிலையாக மாறலாம்.
ஒரு பெண் ஆண் மீது காட்டுகின்ற அந்த இன்பத்தால் வருவது சிற்றின்பம். எல்லா உயிர்களும் கண்ணன் என்கின்ற அந்த தலைவன் மீது காட்டுகின்ற அந்த உணர்வு நிலையால் வரக்கூடிய இன்பம் தான் பேரின்பம். அந்த பேரின்பத்திற்கு முயல வேண்டும் என்பதுதான் இந்த பாட்டு. மறுபடியும் இந்த பாசனம் பாருங்க. கற்று கறவை கணங்கள் பல கறந்து, எல்லாத்தையும் கன்றோடு இருக்கக்கூடிய எல்லா விதமான பசு எருமை மாடு இவர்களெல்லாம் கற்கக்கூடிய வினைத்திற்பம் உடையவனும், செற்றார் செல்லழிய சென்று செருகச் செய்யும் எப்படிப்பட்ட பகைவர்களையும் சமாளிக்கக்கூடிய மனத்திற்பமும், குற்றமொன்றில்லாத கோவலர், மனத்தெளிவும் உடைய ஒரு கோவலன் தலைவன். அவனுடைய துணைவி எப்படின்னா பொற்கொடி கொடி போல உடைய இடையவளும், அவள் பக்கத்துல என்னன்னா புற்றரவல்கள் புனமையிலே போதலாய். அவருடைய மார்பு எப்படி இருக்குன்னா பாம்பு புற்றிலிருந்து படையெடுத்து வரும்போது இருக்கக்கூடிய அகன்ற மார்புகளையும் மயில் போன்ற தோகை உடையவர்கள் போல அத்தனை அழகுடைய ஒரு பெண், செல்வ பெண்டாட்டினி, பெண்மைகளுக்கெல்லாம் மிக உயர்ந்த பெண்மை அல்லது பெண்மைகளுக்கெல்லாம் சொல்ல முடியாத அத்தனை வடப்புடைய ஒரு பெண்மை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பேரின்பத்துக்கு அல்லது உணர்வை தூண்டுகின்ற அவர்களுடைய ஓசையிலிருந்து விடுபட்டு சிற்றின்பத்தை திரைச்சி கிடக்குறீங்க. அடுத்த வரி என்ன அப்படின்னா, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்தனின் முற்றம் புகுந்து முகைவண்ண, கண்ணனுடைய பேரை பாடி இந்த உணர்வு நிலையாக இந்த உயிரை அவனோடு ஒடுங்க செய்வதற்கான பேரின்பத்தை பெறுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது நீயோ சிற்றாதே, கொஞ்சம் கூட கலங்கல, சிறுக்கல, பேசல. செல்வ பெண்டாட்டினி, அந்த பெண்மைக்கெல்லாம் உயர்ந்த வனப்புடைய பெண்ணினி, நீ பெற்ற அந்த இன்பத்திலேயே கலங்கி எற்றுக்கு உறங்கும். அதையே நினைத்து வழங்குறியா? அது என்ன பொருள் இருக்கு? வள்ளுவர் சொல்லுவாரு, எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு. அப்ப கிடைக்க வேண்டிய மிக உயர்ந்த இன்பத்தை பெறுவதற்கு பதிலாக வேறொரு இன்பத்துல மயங்கி தயங்கி கிடைக்கக்கூடிய இந்த மனதை மீட்டு உணர்ச்சியிலிருந்து உணர்வு நிலைக்கு அழைத்து செல்வதற்கு பாவை நோன்பு தான் சிறந்தது என்று தாயார் ஒவ்வொரு உயிரையும் இறையில் ஒடுங்குவதற்கான வழிமுறையை சொல்வதுதான் இந்த பாடலுடைய சூட்சுமம். மீண்டும் ஒரு பாசகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அறிவிற்கினி அன்பன் அனந்த நாராயணன். நன்றி, வணக்கம்.